ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, தீபா கார்த்திக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே ரம்யா ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி சிஸ்டர் கிட்ட தீபாவோட குரலில் பேச ஆரம்பிப்பாங்க. நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண சிஸ்டர், எங்கள் ஹஸ்பண்ட் அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் போனதுலேருந்து அவர் சரியாக சாப்பிட்றதில்ல, ஹாஸ்பிட்டல் கதியன்னு இருக்காரு, வீட்டுக்கும் வரமாட்டாரு. அதனால அவங்க அம்மா கண் முழிச்சிட்டாங்க, அவரை கூப்பிட்டாங்கன்னு ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னால் போதும் அப்படின்னுங்க. அதை கேட்ட சிஸ்டர் அவங்க இன்னும் கண்ணே முழிக்கல, அது எப்படிங்க நான் போய் சொல்கிறது, டாக்டர் வந்துட்டு பெரிய பிரச்சனை ஆகிடாதா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு இங்கே ரம்யா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் ஆகாதுங்க சிஸ்டர், ப்ளீஸ் எனக்காக ஹெல்ப் பண்ணுங்கள். அவர் அப்படி கேட்டால் கூட இப்போ தான் பேசிகிட்டு இருந்தாங்க, நீங்கள் வரும்போது தான் கண்ணை மூடிட்டாங்க, எப்போ கண்ணை திறப்பாங்க எப்போ பேசுவாங்கன்னு தெரியலன்னு மட்டும் சொல்லி சமாளிச்சிருங்க, மற்ற எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட சிஸ்டரும் ஓகே சொல்லிட்டு ஃபோன் வச்சுருவாங்க. இங்கே ரம்யா ஃபோனை வச்சுட்டு, தீபா, நான் எப்படி உன்னோட குரலையே மாற்றி உன்னை மாதிரியே பேசியிருக்கிறேன் பார்த்தியா, கண்டிப்பாக நான் மாட்டவே மாட்டேன். என்னது நைட்டு கார்த்திக் கூட டின்னர் சாப்பிட போறியா, காலையில் விடிஞ்சால் கூட கார்த்திக் வரப்போகிறதில்ல, நீ அப்படியே பட்னி கிடக்க வேண்டியது தான், நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவங்க பார்த்துட்ருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா, கார்த்திக் அவங்க அம்மா பக்கத்துலேயே உட்காந்துட்ருப்பாங்க. அப்போ சிஸ்டர் போயிட்டு, சார் 2 மணி ஆகிடுச்சி, அவங்க இன்னும் கண்ணு திறக்கவே இல்லை, அதனால் எப்போ திறப்பாங்கன்னு தெரியாது, நீங்கள் எதுக்காக இங்கே உட்காந்துட்ருக்கீங்க, நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாங்க, அப்படி அவங்க ஒருவேளை கண்ணு திறந்து பேசினா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்வாங்க. அதை கேட்டால் கார்த்திக்கும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு வருவாங்க. இங்கே தீபா வெயிட் பண்ணி பார்த்துட்டு சோஃபாலேயே படுத்துருவாங்க. கார்த்திக் தீபாவை பார்த்துட்டு உள்ளே போய்ட்டு பெட்ஷீட் கொண்டு வந்து போர்த்திட்டு அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் பட்டுன்னு ரூம்குள்ளே போயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் காலையில் 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. அப்போ சிஸ்டர் யாருன்னா ஒருத்தவங்க போயிட்டு உள்ளே பாருங்கள் அப்படின்வாங்க. தீபா கார்த்திகை அனுப்பி வைப்பாங்க. அப்போ மீனாட்சி மதிலே 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. எங்கள் கார்த்திகை காணோம், நீ போய் அத்தையை பார்த்தியா அப்படின்னு கேட்பாங்க. நான் அவரை தான் அனுப்பி விட்டுருக்கேன், ஏன்னா யாருன்னா ஒருத்தர் அத்தைக்கிட்ட உட்காந்து பழையசெல்லாம் பேசிகிட்டு இருந்தா அத்தை கண்டிப்பாக அதை கேட்டு கண்ணை முழிச்சு பேசுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை, டாக்டரும் அதை தான் சொன்னாங்க, அதனால தான் அனுப்பி விட்டுருக்கேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட மீனாட்சி, நீ சொல்கிறது கரெக்ட் தான் தீபா அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ சிஸ்டர் அந்த இடத்துக்கு தீபா கிட்ட, என்ன சிஸ்டர், நேற்று நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பேசிட்டேன், இப்போ உங்களுக்கு ஹாப்பி தானே, உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டார் தானே, எங்கே இருக்காரு அப்படின்வாங்க. உள்ளே தான் இருக்காரு அப்படின்போது, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் எல்லாமே பண்ணிட்டேன், ஓகே தானே அப்படின்வாங்க. தீபா என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, நீங்கள் தானே எனக்கு நைட்டு கால் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்க அம்மா கண்ணு முழிச்சிட்டாங்க, கூட இருந்து பார்த்துக்க சொல்லி சொன்னீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை சிஸ்டர், நான் அப்போல்லாம் எதுவுமே பண்ணவே இல்லைன்னு தீபா சொல்லுவாங்க. என்னங்க மாற்றி மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் அங்கேருந்து போயிடுவாங்க. மீனாட்சி தீபா கிட்ட, நீ அந்த மாதிரி என்ன கால் பண்ணி பேசுனியா அப்படின்னு கேட்பாங்க. தீபா, இல்லை அவங்க எதுவும் தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ மைத்தில் இதை யார் பண்ணாங்கன்றது எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு அப்படின்வாங்க. யார் அப்படின்னு தீபா கேட்பாங்க. அதுக்கு மைத்தில் நீ டின்னர் சாப்பிட போகிறேன்னு யார்கிட்ட சொன்னியோ அவங்க தான் கார்த்திக் வரக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ரம்யா வருவாங்க. அதை பார்த்தோடனே மைத்திலி, வந்துட்டா வில்லி, இன்னும் என்னெல்லாம் பிரச்சனையை பண்ண போகிறான்னு தெரியவே இல்லை, இன்றைக்கி என்ன வில்லங்கத்தை இழுத்து விட போகிறாளோன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ரம்யா அங்கே தீபா கிட்டே, இப்போ எப்படி இருக்காங்க ஆன்ட்டி, எதனா ப்ரோக்ரஸ் தெரியுதா அப்படின்னு கேட்பாங்க. இன்னும் ஒன்றும் இல்லை, அவர் உள்ளே இருக்காரு, பேசிகிட்டு இருக்காரு அவங்க அம்மா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே மைத்லி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ரம்யா, நேற்று தீபா கார்த்திகோட டின்னர் சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக ஏதோ ஒரு ஃப்ராடு, தேவையில்லாத திருட்டுத்தனமான வேலை பண்ணி வச்சுருக்கு, தீபாவோட குரல்லையே கால் பண்ணி சிஸ்டருக்கு பேசி கார்த்திகை இங்கே இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கு அப்படின்ட்டு ரொம்பவே திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அது எல்லாத்தையும் சைலண்டில் காட்டுவாங்க. அப்போ ரம்யா ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு, ஸ்டாப் இட், போதும், இதுக்கு மேலே பேசாதீங்க, என்ன நினச்சிட்ருக்கீங்க, இது ஹாஸ்பிட்டலாக இல்லையா, என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ மைத்லி ஏன் உனக்கு தெரியும் தானே ரம்யா அப்படின்வாங்க. எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பாங்க. நீ தான் தீபாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டாச்சே, உனக்கு தானே எல்லாமே தெரியும் அப்படின்வாங்க. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டு கால் வரும், அட்டன் பண்ணிவிட்டு, சரி தீபா, எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா, இங்கே கார்த்திக் அவங்க அம்மா கூட உட்காந்துட்டு இருக்கும்போது சிஸ்டர் அவங்களுக்கு உடம்புலாம் துடைக்கணும், நீங்கள் வெளியே போங்க அப்படின்வாங்க. கார்த்திக் பார்த்தீங்கன்னா வெளியே ஃபோன் வருதுன்னு பேச போயிடுவாங்க. அப்போ மீனாட்சி நீ போ தீபா, உள்ளே போய் உட்காரு அப்படின்வாங்க. தீபாவும் உள்ளே போய் உட்காந்துட்டு, அத்தை நீங்கள் பொழைச்சிட்டிங்க, ஆனால் இன்னும் கண் முழிக்கவும் இல்லை, பேசாமல் இருக்கீங்க, ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு கை அடிபட்டப்போ என்னை அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டீங்க, உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு எதுக்கு தான் கடவுள் இப்படி ஒரு சோதனையை கொடுக்குறாருன்னு தெரியவே இல்லைன்னு இங்கே பேசிகிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சாமியார் அம்மா கார்த்திக்கிட்ட முருகா அப்படின்னு கூப்பிடுவாங்க. கார்த்திக்
திரும்பாதப்போ உன்னை தான்ப்பா அப்படின்னு வந்து கூப்பிட்டதும் கார்த்திக் வந்து பார்ப்பாங்க. சாமியார் அம்மா கார்த்திக் கிட்ட நீ சாமி கிட்ட சொன்ன தெரியுமா, உங்கள் அம்மா கண் முழிச்சாதான் வந்து வேண்டிப்பேன்னு, ஆனால் அதை நீ மறந்துட்டியேப்பா, நல்லவங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும், சோதனைகள் தான் வரதான் செய்யும், ஆனால் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நான் என்ன பண்ணணும்னு கார்த்திக் கேட்பாங்க. அதுக்கு சாமியார் அம்மா நீ சாமி கிட்ட போய் வேண்டுதல் வை, மனமுருகி வேண்டுதல் வச்சோன்னா கண்டிப்பாக உங்கள் அம்மா கண் முழிச்சுப்பாங்க, அவங்க பேசுவாங்க அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னதை கேட்டு சாமி கிட்ட போய் வேண்டிட்டு இருப்பாங்க. இங்கே தீபாவும் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டே இருக்கும்போது அபிராமி கண்ணை முழிச்சிடுவாங்க. அதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா தீபா சந்தோஷப்பட்டு கார்த்திக்கிட்ட ஓடி போயிட்டு அத்தை கண் முழிச்சிட்டாங்க வாங்க அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. கார்த்திக்கும் உள்ளே போயிட்டு அம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு அபிராமி நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படி இருக்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு கார்த்திக் சொல்வார், அம்மா நீங்கள் குணமாயிட்டீங்களே, இனி நான் நல்லா இருப்பேம்மா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவார். இப்படி இந்த எபிசோட் உண்டாக்கும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.